திருவள்ளுவரின் புகழை உலகமெங்கும் நிலைநாட்ட 1970களின் அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதியால் திருவள்ளுவருக்கு சிலை வைப்பதற்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கன்னியாகுமரிதான் இந்தியாவின் தென்முனை. இங்கு இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் மூன்றும் சந்திக்கின்றன. இந்த கன்னியாகுமரி கடலில் சிலை இருந்தால் தமிழ் உலகத்தின் எல்லை வரை சென்ற உணர்வை தரும் என்பதால் இங்கு 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அடிக்கல் நாட்டினார். இது ஒரு சாதாரண விஷயமல்ல. கடலுக்கு நடுவில் சிலை வைப்பது என்பது உலகளவிலான சவால். இருந்தாலும் இந்த சிலையை உருவாக்க புகழ்பெற்ற சிற்பக்கலைஞர் டாக்டர் வி. கணபதி ஸ்தபதி இந்த பொறுப்பை ஏற்றார். இந்த சிலையை செய்வதற்கு சென்னை, கும்பகோணம், காரைக்கால் போன்ற பகுதியிலிருந்து 200 முதல் 300 டன் எடையுள்ள பெரிய கருங்கற்கள் கொண்டு வரப்பட்டது. 1000த்திற்கும் மேற்பட்ட சிற்பிகளும் கட்டுமான தொழிலாளர்களும் 6 முதல் 7 ஆண்டுகள் வரை கல்லை செதுக்கினர். இதற்கிடையில் 1998இல் மிகப்பெரிய சூறாவளி கன்னியாகுமரியை தாக்கியது. இதில் சிலையின் மேல் பகுதி உடைந்து கடலில் விழுந்தது. இருப்பினும் தொழிலாளர்கள் மனதை தளர விடாமல் தொடர்ந்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு ஜனவரி 1, 2000ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதியால் திறக்கப்பட்டது. வருடம் முழுவதும் உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் இந்த சிலையை கண்டு தமிழர்களின் அறிவையும் கலாச்சாரத்தையும் கண்டு வியந்து நின்றனர்.